ஈபாக்கில் சம்பளம் என்னன்னு சொல்லிட்டு ஏன்னா அசால்ட்டா 1,00,000ங்கிறாங்க. 50 to 1 lakh. அதாவது இந்த 90s கிட்ஸ் வந்து கல்யாணம் ஆகாமல் இருக்கிறது காரணமே வந்து இந்த மாதிரி பொண்ணுங்க இருக்கிறதுனால தான். ஏன்னா அதிகமாக எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறது, இந்த மாதிரி எனக்கு 1,00,000 வேணும் 2,00,000 வேணும் அப்படி இருந்தால் தான் நான் அந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்ட்டு. ஆனால் அந்த மாதிரிலாம் வந்துட்டு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி வந்து நிறையா 90s கிட்ஸோட வாழ்க்கை இன்றைக்கி வந்து கல்யாணமே ஆகாமல் நிறைய பேர் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு காரணமே இந்த மாதிரி பொண்ணுங்க தான். ஏன் இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் ஆகணும், ஏன் இந்த மாதிரி ஆகணும்? ஏன்னா அவங்கவுங்க குடும்ப சூழலில் நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி தன் குடும்பத்திற்கு ஏற்ற மாதிரி ஒரு கணவன் அவங்கள வந்து கல்யாணம் பண்ணி வாழ்கிறதுல உங்களுக்கு என்ன அவ்வளோ கஷ்டம் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் வந்து இதை வந்து யாருனால வந்து இப்படியெல்லாம் ஆகுறீங்க? இந்த இந்த காலகட்டங்கள் அப்படி இருக்குது. நிறைய பேர் இப்படி தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க புருஷன் வந்துட்டு இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, வந்து இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, நம்மளும் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றது எல்லாருக்கும் வந்து அவசியமே கிடையாது. நம்ம பணத்தை விட வந்து நல்ல குணங்கள் இருந்தால் தான் வந்து வாழ்க்கையை வந்து சந்தோஷமாக இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. பணத்துக்காக ஒருத்தரை தேடி போனீங்கன்னா அது வந்து வாழ்க்கையில் அவ்வளோதான் சந்தோஷத்தை கொடுக்குமா அப்படின்றது எனக்கு தெரியலை. ஆனால் இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறவங்களுக்குலாம் ஒன்று சொல்லிக்கிறேன். நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் பண்ணணும்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்கள். லைஃப்பில் நீங்களே ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்கள். எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி நீங்களே பார்த்துக்கோங்க இந்த உலகத்துக்கு வருமானம் வருதா அப்படின்ட்டு